அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைக்கி ஒரு செய்தியை பார்த்தேன். இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாகவும் இருந்தது, சிரிப்பாகவும் இருந்தது. என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஆமாங்க, வச்சாருப்பார் கிருஷ்ணசாமி கிராம அதிகாரிக்கு ஆப்பு. வாங்க, இது சம்மந்தமாக நம்ம முழுசாக வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நேயர்களே. நேயர்களே, கிராம அதிகாரியை போய் வாரிசு சர்டிஃபிகேட்டுக்காக கிருஷ்ணசாமி போய் பார்க்குறாரு. நேராக போயிட்டு, ஐயா எங்களுக்கு ஒரு வாரிசு சான்றிதழ் வேணும், அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போய் கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட கொடுக்குறாரு. இந்த வெற்றிவேல் என்ன பண்ணுறாரு, கிராம நிர்வாக அதிகாரி, ஏங்க இப்போல்லாம் கொடுக்க முடியாதுங்க, காசு கொடுத்தா உடனே கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்கிறாரு. காசு கொடுக்கணுமா, என்னடா இது ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராம அதிகாரி ஜாலியாக ஃபேன் காற்றுல கீழே உக்காந்துக்கிட்டு ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு சீலை போட்டுறதுக்கு 3500 ரூபாய் கேட்குறாரு. இது மாதிரி பல பேர்கிட்ட கேட்டிருக்கிறதா கிருஷ்ணசாமிக்கு தகவல் வந்திருக்கு. கிருஷ்ணசாமி பார்த்தாரு, ஐயா நாமளே ஏழை, இவருக்கு 3500 ரூபா வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படி மனசில் வச்சுக்கிட்டாரு. மகனே, உனக்கு காசாக கொடுக்கணும், இறா வைக்கிறேன் உனக்கு ஆப்பன்னு சொல்லிட்டு சாமர்த்தியமாக என்ன பண்ணிட்டாரு, நேராக எங்கே போகிறாரு, கோகை மண்டல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை பார்க்க போகிறார். போயிட்டு, ஐயா இந்த மாதிரி கிராம நிர்வாக அதிகாரியை போய் பார்த்தேன், இந்த மாதிரி வாரிசு சான்றை கேட்டேன், அதுக்கு காசு கொடுத்தா தான் கொடுக்குறேன்றாரு, என்னையா பண்ணலாம் அப்படின்றாரு. எங்களுக்கு ஒரு ஆடு சிக்கிருக்கு, யார் அது, எங்கே இருக்கிறாரு அவர்? ஐயா இங்கே தாயா நம்ம கிராம நிர்வாக அதிகாரி வெற்றிவேல் தாங்க. அப்படியா, சரி ஒரு வேலை பண்ணு, ஒரு அமௌண்ட்டு எவ்வளோ கேட்டார் அவர்? 3500 ரூபா எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்து இவரு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளை பார்க்குறதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, ரசாயனை தடிவிட்டு, இந்த காசை அவர்கிட்ட கொடு, அவர் எங்கே வாங்குறாரு அப்படின்றத மட்டும் என்கிட்ட தகவல் கொடு அப்படின்றார். உடனே அவர் கிருஷ்ணசாமி என்ன பண்ணார், வெற்றிவேலுக்கு ஃபோன் பண்ணார். ஐயா நான் லஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கேன், எங்கே நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லைப்பா ஆஃபீஸ்க்கெல்லாம் வர தேவையில்லை, நான் ஒரு பொதுவான இடத்துக்கு வர சொல்கிறேன், நீ அங்கே வந்துடு, அங்கே கொடு அப்படின்னு இருக்கார். ஓகே, அந்த குறிப்பிட்ட இடத்த லஞ்ச அதிகாரிகளுக்கு கிருஷ்ணசாமி தெரியப்படுத்திட்டார். உடனே லஞ்ச அதிகாரிகள் படையை எடுத்துகிட்டு அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் அப்படியே கூட்டமாக நிற்கிறாங்க. இவர் எடுத்துகிட்டு போய் காசை கொடுக்குறாரு, அவர் காசை வாங்குறாரு. உடனே கையங்காலமாக அப்படியே புலிக்கு வலை போடுற மாதிரி பிடிக்க வர்றாங்க. உடனே இந்த ஆள் வெற்றிவேல் என்ன பண்ணுறாரு, சுதாரிச்சுட்டு பக்கத்தில் இருக்க குளத்துக்குள்ளே டொபுக்குன்னு குதிச்சிடுறாரு. அந்த காசையும் தூக்கி உள்ளே போட்டுடுறாரு. ஆனால் சாமர்த்தியமாக பாருங்கள், ஏன் அவர் குளத்துக்குள்ளே போட்டிருக்காருன்றது எனக்கு புரியல. ஒரு வேளை அந்த ரசாயன தடவுன காசுகள் ஒரு வேளை அது நனைஞ்சிருச்சுன்னா அது யூஸ் இல்லாமல் போயிடும், அதாவது சாட்சி இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக கூட அவர் குதிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வலிச்சு பிடிக்கலான்னு போலீஸ் துறையும் குட்டைக்குள்ளே குதிக்குது. உடனே சாமர்த்தியமாக தப்பிச்சிட்டு வெற்றிவேல் பைக்கை எடுத்துகிட்டு ஓடுறாரு பாருங்கள். பின்னாடி இவங்களும் துரத்த, அவரு ஓட, இவங்களும் துரத்த, அவங்களும் ஓட, எலியும் கதையாக போயிடுச்சிங்க. இது கிருஷ்ணசாமி ஒரே சிரிப்பாக இருக்குது கிருஷ்ணசாமிக்கு ஓடுறத பார்த்துட்டு. இது பாருங்கள், ஒரு கிராம நிர்வாக அதிகாரி கிராம மக்களை எப்படி வழி நடத்தணும், எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு கிராம நிர்வாக அதிகாரி தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கு. இவர் இந்த வேலையை செய்யாமல் வேலையே பயிர் மேய்ஞ்ச மாதிரி அங்கே இருக்கிற கிராமவாசிகளெல்லாம் ஒரு சின்ன சர்டிஃபிகேட் வாங்க வரவங்களெல்லாம் மிரட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்து காசை சம்பாரிச்சிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிராம நிர்வாகியை கைது பண்ணால் என்ன தவறுன்றது தான் நான்